எடுத்துக்கொள்வோம். இந்த கன்னி ராசியில என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இவர்களுடைய ராசியாதிபதி தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அமைகிறது. வேறு எந்த ஒரு ராசிக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு என்பது ஏற்படுவதில்லை. இந்த ராசி என்பது காலபுருஷனுக்கு 6வது ராசியாக வருகிறது. பொதுவாகவே இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா, கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். கன்னிராசிக்காரர்களும் ரொம்பவும் வேகமாக ரொம்பவும் கடினமாக உடல் உழைப்பை வெளிப்படுத்துகிறார்கள். அதன் மூலம் ஏற்றம் என்பது வருகிறது. அந்த ஏற்றம் என்பது யாருக்கு வருகிறது என்றால், இவர்களுக்கு யார் வேலை கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஏற்றம் அப்படிங்கிறது வருகிறது. இவர்களுக்கு என்று வரும் பொழுது நிறைய இடங்களில் ஏமாற்றம் தான் வருகிறது. கன்னிராசியில் பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு பலம் அதிகம் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு ஆதாயம் அப்படிங்கிறதை பொதுவாகவே இவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். ஏன் அந்த ஆதாயத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, இவர்களை யூஸ் பண்ணிக்கிறவங்க எல்லாமே கடைசி நேரத்தில் இவர்களை கழட்டி விடுகிறார்கள். அது கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்விலும் கூட இப்பொழுது நான் சொன்ன விஷயம் என்பது நடக்கிறது. இது ஏன் அப்படின்னா, ராசியாதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீசம் அடைகிறது. இவர்களுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறது. இப்போ சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறது, இவர்களுக்கு ராசியில் நீசம் அடைகிறது. அப்போ இவர்களுக்கு பொதுவாகவே இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்வால்வ்மெண்ட், எதிர்பார்ப்புகள் என்பது மற்ற ராசிக்காரர்களை விட அதிகமாகத்தான் இருக்கிறது. குறிப்பா இந்த ராசியில வரக்கூடிய பேர்கள்லாம் நம்ம நிறைய பார்த்தோம்னா, பவித்ரா, பிரியா, பிரியன், பிரியதர்ஷன், இந்த மாதிரி பேர்கள்லாம் அதிகமாக பார்க்கலாம். ஆனால் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஈடுபாடு வைத்து கொண்டு பின்னாளில் அதிகமான ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் வருகிறார்கள். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதாவது இவர்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறவர் இவங்களுடைய ராசியிலே நீசம் அடைந்து விடுகிறார். இதையும் தவிர சில பேர் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லவ் மேரேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தாயா